அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் 6வதாக கைது செய்யப்பட்ட காவல்துறை வாகன ஓட்டுநருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் 6வதாக கைது செய்யப்பட்ட காவல்துறை வாகன ஓட்டுநருக்கும் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். காவல்துறை வாகன ஓட்டுநருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் காளியம்மன் கோவிலுடைய காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கடந்த ஜூன் 28ஆம் தேதி அன்று தனிப்படை காவலர்களால் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கரமணிகண்டன் உள்ளிட்ட 5 தனிப்படை காவல்துறையினர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கானது சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தி அதற்கான குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த குற்றப்பத்திரிகையின் பொழுது 6வது குற்றவாளியாக அந்த தனிப்படை காவல்துறை வாகனத்தை ஓட்டி வந்த காவலரான ஓட்டுநர் ராமச்சந்திரனையும் 6வது குற்றவாளியாக அந்த குற்றப்பத்திரிகையில் இணைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த ஓட்டுநர் ராமச்சந்திரனை இன்று மதுரை மாவட்ட 5வது கூடுதல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பின்பாக அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்தாக ஓட்டுநர் ராமச்சந்திரன் அஜித்குமார் கொலை வழக்கில் 6வது நபராக கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சிபிஐ விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில்தான் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு ஏற்கனவே 5 தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் உள்ள நிலையில் 6வது நபராக ஓட்டுநர் ராமச்சந்திரனும் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.